ஏஐ கிட்ட ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணி கேட்கலாம். அது டேட்டாவை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அனாலிசிஸ் ஸ்பீட் பண்ணும். ஒரு ஹியூமன் மாதிரி பதில் சொல்லுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஒன்று இதெல்லாம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இப்போ மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா போத் டேட்டா அண்ட் நம்பர்ஸ் வச்சு ட்ரைவ் ஆகிற ஒரு விஷயம். இதை ஏஐ மட்டும் வச்சு நம்ம எல்லா டெசிஷனும் எடுக்கிறது ஒரு தப்பான டெசிஷன். ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ஏஐ இல்லாமல் இப்போ இருக்கிற உலகம் ஏங்காது தான் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடுறது இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனான இன்வெஸ்டிங் வரைக்கும் நம்ம ஏஐ தான் டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிபெண்ட் பண்ணுறதுலாம் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு தான் தவிர அதெல்லாம் நிறைய கெட்ட விஷயங்களுமே நடக்கக்கூடும். அது என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறோம், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான டிஸ்கஷனில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நாகராஜன் அவர்கள் தான். ஸோ அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார், வெல்கம் டு ஜீபு. வணக்கம் சார். இப்போ ஜென்சி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் எல்லாமே, லைஃப் டிசிஷனில் இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வரைக்கும் அது சொல்கிறதா வேதவாக்குமா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த அணுகுமுறை சரியானதா? ஏஐ ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட், நம்ம நேச்சுரலி இன்டெலிஜென்ட். நம்ம ஏஐயை பற்றி ஏஐ கிட்ட ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணி கேட்கலாம். அது டேட்டாவை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அனாலிசிஸ் ஸ்பீட் பண்ணும். பட் டிசிஷனை நம்ம எடுக்கிறது நல்லது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாலும் அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குமா அப்படின்னா டிசிஷனை அந்த மாதிரி எடுக்காது. ஒரு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டிசிஷனை நம்ம எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். சார், இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வாங்கலாமா இல்லையா அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ தான் டிபெண்ட் பண்ணுறோமே. ஆனால் ஏஐலுமே டிஸ்க்ளைமரே அவங்க கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இது ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டட் தான், இதை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க்ளைமர் கூட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன சார் ஏஐயோட? இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னு ஏஐட்ட கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்களுக்கு சஜஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அதை அப்படியே பிளைண்டாக நம்ப வேண்டாம். ஏன்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்ம இன்னும் பெட்டராக ஃபீட் பண்ணோம். உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன, நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, உங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் என்ன, உங்களோட ஃபேமிலியோட சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன, இது எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹியூமன் மாதிரி பதில் சொல்லுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஒன்று இதெல்லாம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நீங்கள் எதுவுமே தெரியாதனால தான் பிளைண்டாக போய் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே சார், ஓகே சார். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஏஐயில் நம்ம போட்டோன்னே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ரிசல்ட் வந்துடுது. ஆனால் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டோட சைக்காலஜி ஆகட்டும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நிறையவே இருக்குது, நம்மளுக்கே தெரிய மாதிரி எப்போ எது மாறும்னு. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பட் டேட்டான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக டேட்டாவை அனலைஸ் பண்ணிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நம்மளை விட பெட்டராகவே பண்ணும். ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இல்லை நீங்கள் சொன்ன ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸை எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடும். பட் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க, மேனேஜ்மெண்டோட இன்டெகிரிட்டி என்ன, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஹியூமனால் திங்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏஐனால பண்ண முடியாது. மக்கள் எதுக்கு பேனிக் ஆகுறாங்க, எதுக்கு க்ரீட் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா போத் டேட்டா அண்ட் நம்பர்ஸ் வச்சு ட்ரைவ் ஆகிற ஒரு விஷயம். இதை ஏஐ மட்டும் வச்சு நம்ம எல்லா டெசிஷனும் எடுக்கிறது ஒரு தப்பான டெசிஷன். ஸோ அனாலிசிஸ்க்கு நீங்கள் நம்பலாம், 80% நம்பலாம். அந்த ரெஸ்ட் ஆஃப் த 20% டிசிஷன்ஸை நம்ம எடுக்கிறது எப்போவுமே நல்லது. ஓகே சார். ஸோ இப்போ டேட்டா அனாலிசிஸ் பற்றி சொன்னீங்க. கன்ஃபார்மாக அதில் டவுட்டே இல்லை, ஏஐ நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி அனாலிசிஸ் கொடுத்துருன்ட்டு. ஆனால் அது கூடவே இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இல்லைனா அதோட ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும். ஏஐ ஏஐ சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார்? ஓகே, ஒரு சில விஷயங்கள் டேட்டா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை தான் அது பார்க்கும். லைவில் இருக்க ஒரு சில டேட்டாக்கு ஏஐக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்குன்னு சில டெடிகேட்டான டூல்ஸ் வச்சுருப்போம், சில சைட்ஸை ப்ரிஸ்கிரைபாக பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு லைவில் பார்த்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்க, ஒரு பெரிய கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 500-600 பேஜ் இருக்கும். இன்னும் பெரிய கம்பெனிஸ் 750-1000 பேஜ் கூட இருக்கும் பேலன்ஸ் ஷீட். அதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கிறத விட அது ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டேட்டாஸை கொடுக்கும், சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஒரு சில விஷயங்களை ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அதை அப்படியே பிளைண்டாக நம்புறது சரி வராது இன்றைய நிலைமைக்கு. சார், இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்ப இப்போ டேட்டா நம்மளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு கம்ப்ரைஸ் பண்ணி கொடுக்குதுன்ட்டு. ஆனால் டேட்டா அனாலிசிஸ் மட்டும் போதுமா, இல்லைனா அந்த பிஸ்னஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் என்னோட அப்ரோச் வச்சு சொல்கிறேன். நான் டெக்னோ ஃபண்ட் அப்ரோச்சில் இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற டேட்டா
மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். பட் ட்ரெண்டு அட்வான்ஸாக காமிச்சோம். ஸோ ட்ரெண்டு ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை வால்யூம் ஸ்பைக் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், இது இமீடியட்டாகவும் ரேண்டமாகவும் டைனமிக்காகவும் நடக்கிற ஒரு விஷயம். டேட்டா ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ குவார்டர் ரிசல்ட் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் டேட்டா வரும். அதுக்குள்ளே நிறைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், டேரக்ஷன்ஸ் மாறும். ஸோ டேரக்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு போகிறது முக்கியம். செகண்ட்லி இப்போ டேட்டாவை வச்சு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போது இந்த கம்பெனி ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அவங்களோட பியர் கம்பெனிஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்களோட பிஸ்னஸ் விட அவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இவங்களோட ப்ராடக்ட்டை எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு வேல்யூவேஷன் எப்படி இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, இது வேல்யூவேஷன் ப்ரைஸை விட ஃபேராக இருக்கா, அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக போகிறாங்களா, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டெப்ட் எப்படி இருக்குது, டெப்ட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கா, ரொம்ப டெப்ட் இருக்கா. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆர்டர் புக் இருக்கா, கடை இருக்குது, கடைக்கு ஏதாவது ஆர்டர் வந்தால் தானே கடை வியாபாரம் ஆகும். ஸோ கடையில் ஆர்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, கடையில் எவ்வளோ காசு இருக்குது, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ டேட்டா அனாலிசிஸில் ஒரு சில விஷயங்களை காமிக்கும், ஒரு சில விஷயங்களை காமிக்காது. ஸோ அந்த ஆர்டர் தான் இப்போ சொன்னேன். ஏன்னா இப்போ ஒரு கடை ப்ராஃபிட்டபுளாக போகிற மாதிரி காமிக்கும், கள்ளப்பட்டியில் காசு இருக்கும், ஆனால் ஒரு பொருளை வாங்குவார், அந்த கேட்ட காசை திரும்பி கொடுத்துருவார். ஸோ ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இருக்க காசுலேருந்து எவ்வளோ காசு வந்து நம்ம கையில் இருக்குது, அதுதான் கேஷ் ஃப்ளோ. அது இருக்கான்றதை கரெக்டாக பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும். இப்போ இப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா அதை வச்சு தான் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா விட ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் அது வந்து கம்பரைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் அந்த டேட்டா தான் சார் நம்மளுக்குமே தெரியும். பிகாஸ் கம்பெனி இன்சைடில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்குமே தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு நியூஸ் வராது வரைக்கும் இந்த கம்பெனி இப்போ தான் பேங்க்ரப்சியோ அந்த மாதிரிலாம் ஆகுச்சா அப்போ தான் நம்மளுக்கே தெரியும். அப்போ எப்படி நம்ம ஏவே நம்ம இது பண்ணலாம்ல சார், ஓகே பண்ணிக்கலாம்ல? இல்லை, ஒரு சில விஷயங்கள் ஓப்பன் ஃபார்மில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்காது. ஒரு சில திங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கடையில் கிடைக்கும், ஒரு சில விஷயங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில டேட்டா அந்த கம்பெனியோட நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் தெரியும். அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா, அங்கே ஸ்ட்ரைக் நடந்துட்டுருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏஐக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அந்த டேட்டா ஆன்லைனில் ஃபீட் ஆனால் மட்டும்தான் அந்த டேட்டா வெளியவே தெரியும், ஏஐக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஏஐ வச்சு? ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் சார். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம், அது சொல்கிறதா வேலை வாக்குன்னு மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால என்னென்ன மிஸ்டேக்ஸ், என்னென்ன நிறைய விஷயங்கள் வந்து தவற ஆகுது சார்? ஓகே, இதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் பயஸ். நம்மளுக்கு என்ன ஆன்சர் பிடிக்குமோ அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏஐ கிட்ட. அது சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பிடுறோம். நெக்ஸ்ட்டு ஹாலுசினேஷன். ஏஐ ஒரு ஆன்சர் கொடுக்கும், அது கான்ஃபிடென்ட் தப்பாக கொடுக்கும், அதுவும் கரெக்டாக நம்ம நம்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஆல்வேஸ் நம்ம பண்ண வேண்டியது ஒரு இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுறது. ஸோ கம்பெனியோட ஃபில்லிங்ஸ் இருக்கும், அவங்க கரெக்டான டேட்டாஸை ஃபைல் பண்ண இடத்துலேருந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சார், நம்ம ஏஐ பற்றி என்ன தான் இவ்வளோ டிஸ்க்ளைமர்ஸ்லாம் சொன்னாலுமே ஏஐ வளரதான் போகுது, அதுலேருந்து எந்த வித டவுட்டுமே இல்லை. அது கூட சேர்த்து அந்த ஷேர் மார்க்கெட்டும் அந்த க்ரோத் அடையதான் போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஏஐ இல்லாமல் நம்ம ஜென்சி கிட்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் கற்று வச்சுக்கணும், அது கூடவே ஏஐ இன்கார்பரேட் பண்ணி எப்படி சார் நம்ம வந்து அந்த மணி மேக்கிங்கை வந்து பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும்னு தெரியணும், ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன ரேஷியோஸை முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பேலன்ஸ் ஷீட் ஒரு 1000 பேஜ் கூட இருக்கலாம், என்ன ரெலவெண்ட்டான ரேஷியோவை பார்க்கணும்னு கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிஹேவியரல் ஃபினான்ஸ் பற்றி படிச்சுக்கணும். பிஹேவியரல் ஃபினான்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சரில் யார் வின்னராக இருப்பாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணுறவங்கள ஏஐ விட பெட்டராக திங்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக வின்னராக இருப்பாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏஐ விட அதிகமாக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நார்மல் திங்கிங்கே கொஞ்சம் மங்கிரிச்சு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங்கே ஏஐ தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை எப்படி சார் வளர்த்துக்கிறது? கிரிட்டிக்கல் திங்கிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாம் பெய்டு வெர்ஷன் ஆச்சுன்னு வச்சுப்போம், நீங்கள் அதை நம்பி தான் இருக்கீங்க. நாளைக்கு அவன் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டுகிட்டே இருக்கான், நம்ம அதுக்கு பழகிட்டோன்னா நம்ம மூலம் மங்கி போயிடும். நம்ம பே பண்ணுறதுக்கும் ஒரு சமயம் தயங்குவோம். சப்போஸ் அந்த ஏஐலாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். நம்ம இப்போ திங்க் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஃப்யூச்சரில் இந்த ஏஐலாம் இல்லை, நாளைக்கு வேறு ஒன்று வந்துடும். இப்போ ஜென்ரேட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம அடாப்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோன்னா நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது நல்லது, அதுக்கப்புறம் ஏஐயோட திங்க் பண்ணுறது அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குமே அடிமையாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டயட்டுக்கு என்ன சாப்பிடணும்னு ஏஐ கேட்கலாம், ஆனால் என்ன சமைச்சு சாப்பிடணும், எவ்வளோ சமைச்சு சாப்பிடணும், எவ்வளோ உப்பு போட்டு சாப்பிடணும் நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம ஹெல்த்து நம்ம என்ன சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி என்ன நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாம், பட் எது வரைக்கும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணோம், நம்ம லைஃபுக்கு
ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். பிகாஸ் ஏஐ பற்றி நம்ம இன் அண்ட் அவுட் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அதையும் பார்த்தோம். இது இல்லாமல் கிரிட்டிக்கல் திங்கிங்காக எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அதுவுமே ஒரு அழகாக எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜீபு தெலுங்கு சேனல் அண்ட் ஜீபு இந்தி சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.